வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இது ஹைடெக் அகாடமி. ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் வகுப்புல இருந்துட்டு இருக்கோம் யூடியூப் கிளாஸஸ்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் கிளாஸினுடைய 13வது வகுப்பு. யூடியூப் கிளாஸஸினுடைய 13வது வகுப்பு. இன்னைக்கு 13வது வகுப்பு தமிழ் வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்க ஒரு டாபிக் தான், அதுதான் அயற்சொல். சோ அயற்சொல்னா என்னது, அயற்சொல்லை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அயற்சொல் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவாகவே இந்த வீடியோல நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஸ்கூல் புக் வைஸஸாவே என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். ஸோ கவனிங்க, அயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, கவனிங்க இங்க பாருங்க, நம்முடைய செந்தமிழ். செந்தமிழ்னா என்னது, செழுமையான தமிழ் அப்படின்னு அர்த்தம். சரியா? செந்தமிழ் அப்படிங்கிறது செழுமையான தமிழ். அதாவது நம் செந்தமிழ் செழுந்தமிழாக திகழ வேண்டும் என்றால் பிறமொழி கலப்பியின்றி, பிறமொழியினுடைய சொற்கலப்பியின்றி எழுதி பழகுதல் வேண்டும். நம்முடைய மொழி, நம்மளுடைய செம்மொழியான செந்தமிழ் செழுந்தமிழாக இருக்கணும்னா, அது செழிச்சு வளர வேண்டும்னா, செழுமை அப்படின்னா என்னது, வளம் அப்படின்னு கூட சொல்லலாம். செழுமை அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, என்னது, வளம். சோ இந்த லாவை நம்ம ஒரு சிறப்பு பேர் வச்சு அழைப்போம். அதுக்கு என்னது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ வாழா இம், செழுமை அப்படிங்கிறதுக்கு வளம் அப்படிங்கிறது, அது வளர்ந்துட்டே போகும். நம்ம செந்தமிழ வளர்ந்த ஒரு செழிச்சு அது வளரணும், வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா பிறமொழி சொற்கலப்பின்றி எழுதி பழக வேண்டும். பிற மொழியினுடைய சொற்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, தமிழுக்குள்ள புகுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாமே ஓவரால் என்ன வந்துச்சுன்னு சொன்னா டங்கிலீஷ் வந்துருச்சு. இதுதானே? அதாவது தமிழை நம்ம என்ன செய்ய இங்கிலீஷ்ல எழுதுறது போலையும், அதே போல நம்ம பேச்சு வழக்குல, என்னுடைய பேச்சு வழக்கிலே என்ன வரும், ஆங்கிலம் என்ன செய்யும், கலந்து வரும். சோ இப்படி கலக்காம தமிழை நம்ம என்ன செய்யணும், செழுமை அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்படின்னா பிறமொழி சொற்கலப்பின்றி தமிழை பேசவும் செய்யணும், எழுதியும் பழக வேண்டும். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிறமொழி சொற்களை கலந்து, பிறமொழி சொற்களை கலைந்து. கலைந்து அப்படின்னா கலந்து, கலைந்து. கலந்து அப்படின்னு சொல்றதுன்னா மிக்ஸ்டு. இந்த லா வந்துச்சுன்னா அது என்னது, அர்த்தம் என்னது, மிக்ஸ்டு. அப்படிதானே? அதாவது மிக்ஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். கலந்து அப்படிங்கிறத மிக்ஸ் பண்றது அப்படி அர்த்தம். கலைந்து அப்படிங்கிறது இந்த லை வந்துச்சுன்னு சொன்னா, கலை அப்படின்னா ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம், அல்லது நீக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதா புரியலையா? அப்ப பிறமொழி சொற்களை கலைந்து, அதாவது பிறமொழி சொற்களை நீக்கி அவற்றுக்கேற்ற தமிழ் சொற்களை பயன்படுத்தி, பிறமொழி சொற்கள் இருந்துச்சுன்னா தமிழ்ல அதை நீக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், தமிழ் சொற்கள் அந்த இடத்துல பயன்படுத்திட்டு நல்ல நடையில் இனிய தமிழில் எழுதியும் பேசியும் பழகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் அயற்சொல். அப்படின்னா என்னதுன்னா, அயர் இதா இருக்கு பாருங்க, அயலர் அப்படின்னா என்னது, அந்நியர் அப்படின்னு அர்த்தம். இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, அயலர். தமிழ் சொல் அயலருக்கு பிறமொழி சொல்ல என்னன்னு சொல்லுவோம், அந்நியர் அப்படின்னு சொல்லுவோம். அயலர் அப்படின்னா அந்நிய மொழி, வேறு மொழி, ஃபாரின் லாங்குவேஜ், அதர் ஸ்டேட் லாங்குவேஜ். புரியுதா புரியலையா? இப்போ வெளி மாநிலத்துல பேசக்கூடிய மொழி, நம்ம தமிழ் அல்லாத பிற மொழி, அதான் அந்நிய மொழி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அயலர் மொழி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா புரியலையா? சோ அயற்சொல் அப்படின்னா அந்த வெளியில இருக்கக்கூடிய மொழியிலிருந்து வரக்கூடிய சொல் தான் அயற்சொல். அயல் மொழி, அயல் நாட்டவரினுடைய சொல்லினுடைய மொழிதான் அயற்சொல் அப்படின்னு செஞ்சு வந்துடும். புரியுதா புரியலையா? அப்போ தமிழ் அல்லாத பிற மொழிகளை தான் என்ன செய்வோம், அயலர் மொழி அப்படின்னு சொல்லுவோம். அயலர் மொழியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை என்னன்னு சொல்லுவோம், அயற்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்படி அயற்சொற்கள் தமிழ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த என்ன செய்யணும், நீக்கிட்டு தமிழ் சொற்களை என்ன செய்யணும், தமிழ் வேர்ட்ஸை பயன்படுத்தணும். அப்படிங்கறதுதான் என்னது, அயற்சொல் அப்படிங்கிறது கான்செப்ட். அயற்சொல்லை நீக்கி தமிழ் சொல் எழுதுங்க அப்படிங்கிறதே கான்செப்ட்.
புரியுதா புரியலையா? கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதான். சோ புத்தகத்துல கொடுக்கப்படக்கூடிய அயற் சொற்களை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், இப்ப பார்த்துக்கிடுவோம். அதுக்கு வந்து சரியான நிகரான தமிழ் சொல் என்னது அப்படிங்கறதையும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரிங்களா? நீங்க அவங்க போவோம். சோ பிறமொழி சொல் அதாவது அயல்மொழி சொல் அப்படின்னு அர்த்தம். சோ அங்கத்தினர் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம், அப்படிதானே? அங்கத்தினர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம நினைப்போம் தூய தமிழ் வார்த்தை அப்படின்னு நினைப்போம். கிடையாது. அங்கத்தினர் அப்படிங்கிறது என்னது? தமிழ் வார்த்தை இல்ல, தமிழ் வேர்டு கிடையாது. அப்படின்னா என்னது அங்கத்தினர் அப்படின்னா என்னதுன்னா உறுப்பினர் அப்படிங்கிறத தமிழ் வார்த்தை. அங்கத்தினர் மெம்பர், இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்? மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து உறுப்பினர். அங்கத்தினர் அப்படிங்கிறத பிறமொழி சொல், உறுப்பினர் அப்படிங்கிறது தமிழ் சொல், மெம்பர் அப்படிங்கிறது ஆங்கில மொழி சொல். சரியா? மெம்பர் ஆஃப் தி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த அசோசியேஷன் இந்த கூட்டமைப்பினுடைய ஒரு உறுப்பினரா இருக்க, ஒரு அங்கத்தினரா இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப அங்கத்தினர் அப்படிங்கிறது என்னது? பிறமொழி சொல். அது வந்து தமிழ் வந்து என்னது? உறுப்பினர். அடுத்து அதிகாரி. இது எல்லாருமே பயன்படுத்துற. இப்ப நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா அதிகாரிக்கு எழுதுறது. அப்ப காவல்துறை அதிகாரி, இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது. அப்ப இந்த அதிகாரி அப்படிங்கறதே வந்து என்னது? ஒரு பிறமொழி சொல். பாத்தீங்களா? நமக்கு ரொம்ப சர்ப்ரைசஸா இருக்கும். அப்போ அதிகாரி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதிகாரி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு பிறமொழி சொல். அப்ப இதுக்கு அர்த்தம் நிகரான தமிழ் சொல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுவலர், அதிகாரி. அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஆபீசர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஆபீசர் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். புரியுதா? அடுத்த அதிபர். அதிபர் அப்படிங்கறத வந்து என்ன செய்வோம்? அதிபர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? தமிழ்ல என்ன அர்த்தம்? தலைவர். அதிபர் அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னது? தலைவர். அப்ப நம்ம இதுல சொல்லலாம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லாம அதிபர் என்னன்னு சொல்லுவோம்? இங்கிலீஷ்ல பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதானே? அதிபர் அப்படிங்கிறவரை என்ன சொல்லலாம்? பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோமா இங்கிலீஷ்ல. அதே போல அந்நியர். அந்நியர்னா நெய்பர்ஸை கூட நம்ம என்ன செய்வோம்? அந்நியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியாத பர்சனை கூட நம்ம என்ன செய்வோம்? தெரியாத ஒருவரையோ அல்லது நம்மை சாராத ஒருவரையோ நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா நாட் ரிலேட்டட் டு அவ அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? அந்நியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்நியர்கள் அப்படிங்கிறது, அந்நியர் அப்படிங்கிற வடமொழி சொல்லு வடமொழி சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்னது? அயலர். சரியா? அயலர்ஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாரினர்ஸ் கூட சொல்லலாம். ஃபாரினர்ஸ், அயலர்ஸ் தான் வந்து என்னது? ஃபாரினர்ஸ் கூட சொல்லலாம். அடுத்து அபிஷேகம். இது வடமொழி சொல். ஸோ அபிஷேகம் ஆராதனை, இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா வடமொழி சொல். சரியா? அபிஷேகம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு, அதாவது சான்ஸ்கிரிட் சொல் இருக்கு, சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு, வடமொழி வார்த்தைக்கு தமிழ் நிகரான தமிழ் அர்த்தம் என்ன? தமிழ் சொல் என்னதுன்னா நீராட்டு அப்படின்னு அர்த்தம். அம்மனுக்கு அபிஷேக விழா அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் பத்திரிகையில எல்லாம் அடிப்பாங்களா, அம்மனுக்கு அபிஷேக விழா நடத்தப்படுகிறது அப்படின்னா அம்மனுக்கு நீராட்டு விழா நடத்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல என்ன அர்த்தம்? அபிஷேகம் அப்படிங்கிற நம்ம வழக்கத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம் அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம். ஆனா அந்த வார்த்தை என்னது? ஒரு வடமொழி சொல். அது தமிழ் சொல்லான்னு கேட்டா கிடையாது. சரியா? அபிஷேகம். சோ போன கிளாஸ்ல ஒரு விஷயத்த படிச்சோம்னா சொல்லினுடைய வகையில இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். இல்ல 4 வகை படிச்சோம். என்னதுலாம்? இயற்சொல், திரிச்சொல், அடுத்து வேற என்னது? திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு படிச்சோம். அப்படிதானே? அந்த வடச்சொல்லையே 2 வகை அப்படின்னு நம்ம படிச்சோம். ஒன்னு தற்சமம், ஒன்னு தற்பவம். அப்படிதானே? அப்போ இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வடச்சொல்ல தற்பவமா அல்லது தற்சமமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நினைச்சீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ இது தெரியாதவங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவை வந்து நீங்க செக் பண்ணா உங்களுக்கு தெரியும். சோ சொற்களினுடைய வகைகளை பத்தி இலக்கிய வகை அடிப்படையில எப்படி 4 வகையா புரியுது அப்படிங்கறத எடுத்துக்கிடுவோம். சோ அதை பார்த்துட்டு வந்துட்டு என்ன செய்யுங்க? ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? தெரியக்கூடியவங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்ன செஞ்சிருங்க? கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து அபூர்வம் அப்படிங்கிற வார்த்தை. சோ அபூர்வம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அபூர்வமா பேசுறான், அபூர்வமான செயல்களை எல்லாம் வந்து என்ன செய்யறான்?
அபூர்வமானவனா இருக்கிறான் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். இப்போ மிஸ்ட்ரி அபூர்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிஸ்ட்ரினா ஒரு அதிசயம் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அதிசயம் கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு வடமொழி சொல் தான். அதிசயம் அப்படிங்கிற கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வடமொழி சொல் தான். அதுக்கு நிகரான தமிழ் சொல் வந்து என்னது? புதுமை. நிகரான தமிழ் சொல் வந்து என்னது? புதுமை. புதுமையா இருக்கு. அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே என்னதுக்கு? புதுசா இருக்கு, புதுமையா இருக்கு, நியூவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அபூர்வம் அப்படிங்கிறதுக்கு சரியான நிகரான தமிழ் சொல் என்னது? புதுமை அப்படின்னு சொல்றது. அடுத்து அலங்காரம், மேக்கப். சோ அலங்காரம் பண்ணணும், மணப்பெண் அலங்காரம் அப்படி எல்லாம் சொல்றாங்களா? இப்போ அலங்காரம் தமிழ் இங்கிலீஷ்ல வந்து என்ன செய்வோம்? டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா பெண்கள் பண்ற அலங்காரம் வந்து அது என்னது? மேக்கப். சோ இங்க மேக்கப் சொல்லியிருக்காங்க. சோ மேக்கப் அப்படிங்கிறது தமிழான வார்த்தை ஒப்பனை. தமிழ் வார்த்தை என்னது? ஒப்பனை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ அலங்காரம் என்ற சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல் வந்து என்னது? அலங்காரம் என்ற வடமொழி சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல் என்னது? ஒப்பனை அப்படிங்கிறது. அப்புறம் அனுமதி, இது அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. அனுமதி வழங்கப்பட்டது. நம்ம பஸ்ல கூட பார்த்திருப்போம். சரியான பயணச்சீட்டு வாங்கி வந்த பிறகுதான் உங்களை வந்து என்ன செய்வோம்? அனுமதிப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து எழுதி போட்டிருப்பாங்க, அப்படிதானே? சோ அப்ப இந்த அனுமதி அப்படிங்கிறதுக்கு சரியான நிகரான தமிழ் சொல் அப்படிங்கிறது என்னது? இசைவு அப்படின்னு அர்த்தம். பெர்மிஷன். அனுமதி அப்படிங்கிறது என்ன? பெர்மிஷன். பெர்மிஷன் புரிஞ்சுதா? பெர்மிஷன் தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இசைவு அப்படிங்கிறது அர்த்தம். தமிழ்ல வந்து என்னது? சரியான நிகரான தமிழ் சொல் என்னது? இசைவு. அடுத்து ஆபத்து. எல்லாரும் சொல்லுவோம் ஆபத்து அப்படிங்கறத சொல்லுவோம். ஆபத்துக்கு சரியான தமிழ் சொல் வந்து என்னது? இடர். ஆபத்துனா டேஞ்சர், அப்படிதானே? இப்போ டேஞ்சர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல டேஞ்சர். அதுக்கு சரியான தமிழ் சொல் ஆபத்து அப்படிங்கிற சரியான வடமொழி சொல்லுக்கு நிகரான சொல் வந்து தமிழ் சொல் என்னது? இடர். அடுத்து ஆராதனை. ஆராதனை, ஆராதனைனா என்னது? அபிஷேக ஆராதனை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆதாரணை அப்படின்னா என்னது? வழிபாடு. ஆராதனை அப்படின்னா என்னது? வழிபாடு, ஒர்ஷிப். இங்கிலீஷ்ல என்னது? ஒர்ஷிப். அடுத்து ஆசீர்வாதம். சோ ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு வடமொழி சொல் தான். சோ ஆசீர்வாதத்துக்கு வந்து வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ். இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து லஞ்சம். லஞ்சம் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னா? கையூட்டு. சோ லஞ்சம் அப்படிங்கிறதுக்கு சரியான இது வந்து என்னது? கையூட்டு. அப்ப லஞ்சத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? கரப்ஷன், ஊழல் அப்படின்னு சொல்லுவோம். லஞ்சம் அப்படின்னா என்னது? அத இங்கிலீஷ்ல சரியான வார்த்தை என்னது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லஞ்சம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆங்கில வார்த்தை எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லஞ்சம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். கையூட்டு அப்படிங்கிறதா வந்து என்னது? அதுக்கு சரியான நிகரான தமிழ் சொல். அப்படி சோ இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்கு கேள்வி, கையூட்டு அப்படிங்கிறதுக்கு நிகரான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு. ஊழல்னு எழுதாதீங்க. ஊழல் அப்படிங்கிறது என்னதுன்னா கரப்ஷன் அப்படிங்கிறது வரும். கையூட்டு அப்படிங்கிறதுக்கு நிகரான தமிழ் சொல் எது அப்படிங்கிறத, சாரி ஆங்கில சொல் எது அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து லாபம். சோ லாபம் அப்படிங்கிறது ஒரு பிறமொழி சொல். அதுக்கான தமிழ் சொல் என்னது? வருவாய், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் லாபத்தை சொல்லலாம், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உத்தரவு அப்படிங்கிற வார்த்தை. உத்தரவு அப்படிங்கிற சொல் ஒரு பிறமொழி சொல். அதுக்கு சரியான தமிழ் சொல் ஆணை, ஆர்டர். உத்தரவுனா ஆர்டர், சரியா? அடுத்து உத்தியோகம். அப்ப எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு வடமொழி சொல் அப்படிங்கிறது. சோ உத்தியோகம் அப்படின்னா என்னது? பணி, ஜாப், சரியா? வேலை அப்படின்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்து ஒர்க் அப்படின்னா வேலை. ஒர்க் அப்படின்னா வேலை, சரியா? அடுத்து உபயோகம் அப்படின்னா என்னது? யூசேஜ். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? உபயோகம் அப்படிங்கிறது யூசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியான தமிழ் சொல் வந்து என்னது, அதுக்கு பயன் அப்படின்னு அர்த்தம். கிராமம் ரொம்ப அதிகம். கிராமம் நம்ம நிறைய வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கோம். கிராமம் கிராமம் கிராமம். இது கிராமம் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு வடமொழி சொல், சமஸ்கிருத சொல். அதுக்கு சரியான வார்த்தை என்ன அர்த்தம், தமிழ் வார்த்தை என்னது, சிற்றூர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கிராமம்ங்கிறது தமிழ் சொல் தானே அப்படின்னு நினைப்போம், கிடையாது. கிராமம் அப்படிங்கிறது வடமொழி சொல். அந்த வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வந்து என்னது, சிற்றூர். அடுத்து குமாரன். குமாரன் அப்படின்னா என்னதுன்னா மகன் அப்படின்னு அர்த்தம். குமாரன் அப்படின்னா மகன், சன் அப்படின்னு அர்த்தம். குமாரன் அப்படின்னா சன் அப்படிங்கிற அர்த்தம். சோ குமாரன் அப்படிங்கிறவன் வந்து, குமரன் அப்படிங்கிறவனை யாரு சொல்லுவாங்கன்னா, யாரும் சொல்லுவாங்க, குமரன் என்று அழைக்கப்படக்கூடிய தெய்வம் இது முருகன், அப்படிதானே. சோ வடநாட்டுல வந்து முருக வழிபாடு அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்ப வடநாட்டுல முருகனை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா குமாரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு பேர்ல என்ன சொல்லுவாங்கன்னா கார்த்திகேயன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. கார்த்திகேய வழிபாடு வந்து அங்க நடக்கும். சோ முருகன் வழிபாட்டை பண்ணி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஒரு ஹிஸ்டரி சார்ந்த கொஸ்டின் அப்படின்னா, முருகன் வழிபாட்டை செய்த, அதாவது குமார வழிபாட்டை செய்த குப்த அரசர் யார், பேரரசர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முருகன் வழிபாடு, அதாவது இப்ப நம்மளுடைய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய, தமிழ் மக்களினுடைய கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய முருக கடவுளுக்கு, முருக கடவுளை நம்ம இங்க வந்து என்ன செய்யறோம், போட்டுதாங்க, அப்படிதானே. அதே போல வடமொழியில முருகனை வந்து என்ன செய்யறாங்க, சொல்லுறாங்க. முருகனை வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற பேர்லையும், குமாரன் அப்படிங்கிற பேர்லையும், இந்த குமரன் அப்படிங்கிற பேர்லையும் வந்து என்ன சொல்றாங்க. சோ இதான் என்னுடைய கேள்வி என்னதுன்னா, குப்தர் காலத்துல இருக்கக்கூடிய எந்த பேரரசர் முருக வழிபாட்டை பண்ணார், குமார வழிபாட்டை செய்தார், குமாரன் ஒர்க்ஷிப்பை வந்து பண்ணார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சாவி. சாவி அப்படிங்கிறது வந்து என்னது, நம்ம ஏற்கனவே படிச்சோம், அந்த திசை சொல்ல வரும். அதாவது திசை, வடமொழி அல்லாத பிற மொழி சொற்கள் என்னது, திசை சொல் அப்படின்னு படிச்சோம். வடமொழி சொல் வந்தா, சான்ஸ்கிரிட் வந்தா அது வடச்சொல். வடச்சொல் அல்லாத மற்ற சொற்களை வந்து என்னன்னு படிச்சோம், தமிழ் எக்ஸப்ட் தமிழ் அடுத்து வரக்கூடிய மொழிகளை என்னன்னு படிச்சோம், திசை சொல் அப்படின்னு படிச்சோம். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்று இந்தியாவில் பேசப்படக்கூடிய பிற மாநில மொழிகள் எக்ஸப்ட் என்னது, சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ், அதை வந்து என்னன்னு சொல்றோம், திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பார்க்கும்போது சாவி அப்படிங்கிறது ஒரு திசை சொல். சோ இந்த திசை சொல்லுக்கான சரியான வார்த்தை என்னது, தமிழ் சொல் என்னது, கீ. தமிழ் சொல் என்னது, திறவுகோல். ஆங்கில சொல் தான் என்னது, கீ அப்படின்னு சொல்றோம். அடுத்து நஷ்டம் தெரியும், இங்கிலீஷ்ல என்ன வரும், லாஸ். தமிழ்ல என்னது, இழப்பு, இழப்பு அப்படிங்கிறது. அடுத்து நாஸ்டா, இது அதிகமா பயன்படுத்துறது. நாஸ்டா அப்படிங்கிறது வந்து அதிகமா பயன்படுத்துறது. காலையில நாஸ்டா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. சென்னை போன்ற பகுதிகளில் நாஸ்டா அப்படிங்கிற வேர்டு தான் வந்து அதிகமா வந்து செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. தென் தமிழகத்துல இந்த நாஸ்டா அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. ஆனா வட தமிழகங்கள்ல இந்த நாஸ்டா அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறாங்க. சோ நாஸ்டா அப்படின்னா என்னதுன்னா பிரேக்ஃபாஸ்ட். இங்கிலீஷ்ல என்னது, பிரேக்ஃபாஸ்ட். தமிழ்ல என்னது, சிற்றுண்டி. சிற்றுண்டி அதாவது சிறுசோறு அப்படிங்கிற, சிறு உண்ணக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிதான் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. சாப்பிடாம ராத்திரி இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம சாப்பிடல, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவினுடைய பேர் தான் வந்து என்னது, பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்கிங் த ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்டிங்கை வந்து நமக்கே தெரியாம ஒரு ஃபாஸ்டிங்கை வந்து அதுல மேற்கொள்வோம். அதை பிரேக் பண்ண ஃபுட்டினுடைய பேர் தான் என்னது, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிறமொழி சொல்ல தமிழக, அதாவது தமிழகம் அல்லாத பிற பகுதிகளை வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா நாஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அர்த்தம் என்னது, சிற்றுண்டி. சிற்றுண்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாக்கி. பாக்கி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பேலன்ஸ். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேலன்ஸ் அப்படின்னா என்னது, நிலுவை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிலுவையில இருக்குது அப்படின்னா பேலன்ஸ்ல கிடக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க பேங்க்ல போனீங்கன்னாலும் கூட உங்க நிலுவை தொகை, உங்களுடைய பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சரியா. அடுத்து கஜானா. சோ கஜானா, அரசு கஜானா அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது என்னது, அரசு கருவூலம், ட்ரெஷரரி. ட்ரெஷரரி, ட்ரெஷரரியை தான் வந்து என்னது, கருவூலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கஜானா. அடுத்து விஞ்ஞானம்.
விஞ்ஞானம் அப்படிங்கிறது என்னது? அறிவியல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ விஞ்ஞானம் அப்படிங்கிறது என்னது? அறிவியல். விஞ்ஞானம் அப்படின்னா என்னது? அறிவியல். அப்ப விஞ்ஞானி என்று சொல்லக்கூடியவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத போடுங்க. விஞ்ஞானி. இப்ப விஞ்ஞானம்ங்கிறது வந்து வட சொல்னா, இப்ப விஞ்ஞானி அப்படிங்கிறது தமிழ் சொல் என்ன, அதுக்குரிய ஆங்கில சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விஞ்ஞானி அப்படிங்கிறதுக்கு உரிய தமிழ் சொல் என்ன, அதே போல அதற்குரிய ஆங்கில சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து ஜனங்கள். ஜனக்கூட்டமா இருக்கு, அதாவது மக்கள். ஜனங்கள் அப்படின்னா, ஜனம் அப்படின்னா என்னது? மக்கள். ஜனம் அப்படிங்கிற வட சொல் இருக்கு, மக்கள் அப்படிங்கிறது தமிழரான தமிழ் சொல். அடுத்து நிபுணர். இது அடிக்கடி கேட்க கொஸ்டின். எக்ஸ்பர்ட். நிபுணர் அப்படின்னா யாரு? எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து சரியான தமிழ் சொல் வந்து என்னது? வல்லுனர். சரியா? பிறமொழி சொல்ல எக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல பிறமொழி சொல்ல நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியான தமிழ் சொல்ல இது வந்து என்னது? வல்லுனர். ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது மருத்துவமனை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்க ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹாஸ்பிட்டலையே நாங்க என்ன சொல்லுவோம்? ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரிக்கு போனியா அப்படின்னு தான் நாங்க செய்வோம், கேட்போம். அப்ப இந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல வந்து பயன்படுத்துறாங்க? இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாவட்டத்தினுடைய வழக்கு சொல்லா வந்து இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து டீ ஸ்டால். டீ அப்படின்னா தேநீர், ஸ்டால் அப்படின்னா கடை. ரெண்டு இதுக்கு இருக்கு நமக்கு. சரியா? சோ தேநீர் தேநீர் கடை தான் வந்து என்ன? டீ ஸ்டால் அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. டீ அப்படிங்கிறது வந்து என்னது? தேநீர். அடுத்து பஸ் ஸ்டாண்ட். பேருந்து. பஸ் அப்படின்னா பேருந்து, ஸ்டாண்டுனா என்னது? நிலையம். அப்போ இதெல்லாம் வந்து ஆங்கில சொல், அப்படிதானே? பிறமொழி சொல் அப்படிங்கிறது ஆங்கில சொற்கள். இப்ப பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பேருந்து நிலையம். அடுத்து போஸ்ட் ஆபீஸ். போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னா அஞ்சல் அலுவலகம். அஞ்சலகம் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது அஞ்சல் அலுவலகம். அஞ்சல் கூட்டல் அலுவலகம் தான் அஞ்சலகம் அப்படின்னு மாறி இருக்கு, அது புணர்ச்சி விதி. சரியா? இப்போ போஸ்ட் அப்படின்னா அஞ்சல், ஆபீஸ்னா அலுவலகம். போஸ்ட்னா வந்து என்னது? போஸ்ட்னா என்னது? அஞ்சல். ஆபீஸ்னா என்னது? அலுவலகம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பிறமொழி சொல்லை தமிழ் மொழி சொல்லுக்கு வந்து மாத்துங்க அப்படிங்கிறது. அனுமதி, அது ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஆதவன். ஆதவன் அப்படிங்கிறது வடமொழி சொல். ஆதவன் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னது? ஞாயிறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாயிறு அப்படின்னா வந்து என்னது? சூரியனை சொல்றாங்க, சன். சன்ன சொல்றாங்க. ஆதவன், சூரியன், ஞாயிறு, இதெல்லாம் வந்து ஒரே ஒரு பொருள் தான் குறிக்குது. எதை குறிக்குது? சன்னை குறிக்குது. சூரியனை சுட்டரிக்கும் சூரியனை வந்து என்ன செய்து குறிக்குது. அடுத்து ஆரம்பம். ஸோ ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு என்னது? தொடக்கம் அப்படிங்கிறது தமிழ் சொல். ஆஸ்தி. ஸோ ஆஸ்தி அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, சொத்து. தமிழ்ல வந்து ஆஸ்தி எல்லாம் அடங்கிருச்சா? ஸோ ஆஸ்தி அதிகாரங்கள் அடங்கிருச்சுது. ஆஸ்தியை கொண்டுட்டு நீ என்ன செய்யுது? கொண்டுட்டேயா போற சொத்தை நீ வந்து இறந்து போகும்போது கொண்டுட்டே போக போறியா? அப்ப அந்த ஆஸ்தி அப்படிங்கிற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னது? சொத்து. அடுத்து இம்சை. அடிக்கடி நம்ம எல்லாரும் நிறைய பேரம் படுத்தக்கூடியதான் வந்து இந்த இம்சை. இம்சையா இருக்கு, இவனோடு இம்சையா இருக்கு, இம்சை அப்படிங்கிறது. இம்சையை இன்னொரு வார்த்தை வடமொழி சொல், இன்னொரு பிறமொழி சொல்ல தொல்லைன்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்ப என்னது? துன்பம். சரியா? துன்பம் அப்படின்னு. அடுத்து இருதயம். சரிங்களா? இருதயம், அந்த ஹார்ட்டை வந்து ஹார்ட் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து இருதயம். அதுக்கு தமிழ்ல வந்து என்னது? நெஞ்சகம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதயம் அப்படிங்கிறது அப்ப என்னது? கிடையாது, தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு பிறமொழி சொல். அடுத்து ஈசன். ஈசன் அப்படிங்கிறவர் யாரு? இறைவன். அப்ப ஈசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார்? எந்த கடவுள் அழைக்கப்படுகிறார்? சிவபெருமானதான் வந்து என்ன செய்யறாங்க? சிவபெருமானதான் என்ன செய்யுங்க? ஈசன் அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. காக்கின்றவன் அப்படின்னு, கொடுக்கின்றவன் கூட சொல்லுவாங்க. அடுத்து உபசரித்தல் அப்படிங்கிறது வந்து என்னது?
விருந்தோம்பல் ரொம்ப அழகான தமிழ் சொல். எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் சொல் இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது. ரொம்ப விருந்த நம்ம நல்லபடியாக வைக்கிறது வந்து உபசரித்தல் அப்படிங்கிறது விருந்தோம்பல். தமிழர்களுடைய தனி பண்பாட்டு அடையாளம் என்னது இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து உபயம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உபயம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உபயம் அப்படின்னா என்னது? திருப்பணியாளர் கொடை. உபயம், இதை உபயம் செய்தவர், உபயம் வழங்கியவர். நீங்க நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டிருக்காங்கன்னா உபயம், உபய விழா, திருப்பணியாளர் விழா, கொடை விழா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உபயம் அப்படின்னா என்னது? திருப்பணியாளர் கொடை. அதை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட கொடையாளர்கள், அந்த திருப்பணியாளர்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றதா என்னது? உபயம் அப்படிங்கிறது. டொனேஷன் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். உபயம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? டொனேஷன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை சொல்லலாம். உஷார், விழிப்புணர்வு, அவேர்னஸ். அவேர்னஸ், உஷார், உஷாரா இரு, விழிப்பா இரு. இப்போ அவேர்னஸ் என்ன செய்யலாம் சொல்லலாம். யதார்த்தம், இயல்பு, நேச்சுரல், நேச்சுரலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நேச்சுரலா, நேச்சுரலைசேஷன், யதார்த்தமா இருக்கிறான், ரொம்ப யதார்த்தமா பேசுறான், பட்டுன்னு யதார்த்தமா பேசுறாங்க அப்படின்னா இயல்பு. யதார்த்தம் அப்படிங்கிறதுக்கு இயல்பு அப்படிங்கிறது தமிழ். அப்புறம் ஐதீகம், அதானே ஐதீகம் அப்படின்னா அதுதானே உலக வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்னது? உலக வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து என்னது? காகிதம். காகிதம் என்பது பிறமொழி சொல். அதுக்கு சரியான வார்த்தை என்னது? தாள், பேப்பர் அப்படிங்கிறது ஆங்கிலம், தாள். அப்புறம் கிரீடம், மணி மூடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிரீடம் அப்படிங்கிறது தலையில, அரசனுக்கு மேல, தலைக்கு மேல வைக்கக்கூடிய, அதாவது கிரவுன், கிரவுன் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து குபேரன், செல்வத்தை தரக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு குபேரன், குபேர பொம்மை. அப்ப குபேரன் அப்படிங்கிறது என்னது? பெருஞ்செல்வன், வாரி வாரி வழங்கக்கூடிய பெருஞ்செல்வன் தான் யாரு? குபேரன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து பாருங்க, இது இந்த எக்ஸசைஸை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சுக்கிறோம். சரிங்களா? சோ இந்த வேலை, பிறமொழி சொற்களை நீக்கி அவற்றுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. இந்த வேலையில் சேர. இப்ப வேலை என்பது, வேலை என்பது என்னது? வடமொழி சொல். இந்த வேலைக்கு சரியான வார்த்தை பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க், வேலை, பணி. இந்த பணியில் சேர என்ன தகுதி, அந்தஸ்து அப்படின்னா என்னது? தமிழ்ல என்ன தகுதி உள்ளது. இந்த பணியில் சேர என்ன தகுதி உள்ளது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம். அக்கிரமம்னா என்னது? அக்கிரமம்னா என்ன செய்தா? அக்கிரமம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். அக்கிரமம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது அதை கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஆகாசத்தில் பட்சி பறந்தது. ஆகாசம் அப்படின்னா என்னது? வானத்தில் பட்சி. பட்சினா என்னது? பறவை, பறந்தது அப்படின்னு அர்த்தம். புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா. புஷ்பம் அப்படின்னா என்னது? பூக்கள். பூக்கள் இன்றி, புஷ்பம்னா என்னது? பூக்கள். பூக்கள் இன்றி அபிஷேகம்னா என்னது? அபிஷேகம் நீராட்டு. நீராடு உண்டா, நீராட்டு உண்டா. குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. கண் திருஷ்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. திருஷ்டி அப்படிங்கிற வடமொழி சொல் இருக்கு. சரியான என்னது தமிழ் சொல் என்ன அப்படின்னு சரியா சொல்லுங்க. சோ இது அடுத்து சரித்திரம் அப்படிங்கிறது என்னது? வரலாறு. சபதம் அப்படிங்கிறது என்னது? சூளுரை. சாதம் அப்படிங்கிறது சோறு. சோ தீபம் அப்படிங்கிறது என்னது? ஒளி. விஞ்ஞானம், அறிவியல். ஆரம்பம், தொடக்கம். அலங்காரம் என்னது? அலங்காரம் அப்படின்னா என்னது? ஒப்பனை. அர்த்தம் அப்படின்னா என்னது? மீனிங், ஆங்கில சொல். அதுக்காக சரியான தமிழ் சொல் என்னது? பொருள். கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் அப்படின்னா என்னது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல பௌத்ரி. பௌத்ரி அப்படிங்கிற சொல்லுக்கும் சரியான தமிழ் சொல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து இன்னும் கொஞ்சம் சில கொடுத்துருக்காங்க.
சமஸ்தானம் அரசு, முக்கியஸ்தர் முதன்மையானவர், சினிமா தியேட்டர் திரையரங்கம், கார் மகிழுந்து, ஏரோப்ளைன் வானூர்தி, இலாக்கா இந்த இலாக்கா அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களா, இலாக்கா என்பது என்னது துறை, அப்பாயின்மெண்ட் பணி அமர்த்தல், பிரதானம் முதன்மை, பஸ் பேருந்து, ரயில் தொடர்வண்டி, ரயில் என்ற திசை சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் என்னது தொடர்வண்டி, கஜானா பாத்தியாச்சு. உத்தியோகஸ்தர் அலுவலர், பாத்தீங்களா, உத்தியோகஸ்தர்னாலும் அலுவலர், அதிகாரினாலும் என்னது அதிகாரின்னு ஒண்ணு பார்த்தோமா, இங்கிலீஷ்ல ஆபீசர்னு சொல்லிடுவோம். இப்போ அதிகாரி அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு திசை சொல், உத்தியோகஸ்தகர் அப்படிங்கிறது என்னது ஒரு வடச்சொல். இதுக்கு சரியான தமிழ் சொல் என்னது அலுவலர். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பல பொருள் அங்காடி அல்லது பல்பொருள் அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. பல பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அங்காடி, அங்காடி அப்படின்னா ஸ்டோர் அப்படிங்கிறது சரியா. அங்காடி அப்படிங்கிறது என்னது, ஸ்டோர் அப்படின்னா என்னது அங்காடி. ஸ்டால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடை சரியா. சோ கவனிச்சுக்கிடுங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன இதுன்னு அது புக் பேக்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க படிக்கும் போது பிறமொழி சொல், தமிழ் சொல் பிளஸ் ஆங்கில சொல்லையும் படிங்க. ஏன்னா ஆங்கில சொல்லும் வந்து செய்து இந்த வாட்டி நமக்கு டிஎன்பிசில கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல இருக்கு. சரியான தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல்லையும் என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. அது இங்க ஒரு தனி கிளாஸ்லயும் நம்ம என்ன செய்வோம் அதை பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் நம்பர் 13 வகுப்பு 13ல நம்ம அயற்சொல்லை பத்தி பார்த்திருக்கோம். அயற்சொல்னா என்னது, அயற்சொல்ல வந்து தமிழ்ல கலந்து கிடக்கு, அப்படி கலந்து கிடக்கக்கூடிய அந்த சொற்களை நீக்கிக்கிட்டு அதுக்கு நிகரான தமிழ் சொல் என்னது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்திருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய விஷயங்களை பத்தி, இதே போல நிறைய சொற்களை பத்தி உங்களுக்கு தெரியணும், அயற்சொற்களை பத்தி தெரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹைடெக் அகாடமியை வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம ஹைடெக் அகாடமியோடு இணைந்திருங்க. நம்ம ஹைடெக் அகாடமி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கோம், ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஈவினிங் 2 hours, அதாவது 6:30 to 8:30 கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஹைடெக் அகாடமியுடைய ஹெட் பிரான்ச்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்பிசியினுடைய நியூ சிலபஸ் சார்ந்து கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நம்ம நினைச்சிருக்கோம் போட்டிருக்கோம். இதுக்கு தமிழுக்கு, குறிப்பா தமிழுக்கு டிஎன்பிசியினுடைய சிலபஸ் சார்ந்து 3 பார்ட்டா நம்ம நினைச்சிருக்கோம். புது சிலபஸின் அடிப்படையில புத்தகத்தை போட்டிருக்கோம். சோ வாங்கி பயன்பெற்று எங்களுடன் நீங்கள் சாதனையாளர்களாக இணைந்து வெற்றி பெற்று வாருங்கள் என்று சொல்லி வாழ்த்தியவனாக இந்த வகுப்பை வந்து முடிவு செய்கிறேன். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.